வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் டைமை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுறோம். எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ரிஜெக்ட் பண்ண கற்றுக்குங்க. உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர்னு சொல்லக்கூடிய வாரன் பஃபெட் இருக்கார் இல்லைங்களா? வாரன் பஃபெட் இவர் நினச்சாருன்னு வச்சிங்களேன், ஒரு ஏரோப்ளேன் கம்பெனியை விலைக்கு வாங்க முடியும். ஏன் ஒரு ஊரையே கூட, ஒரு நாட்டையே கூட ஒரு விலைக்கு வாங்க முடியும். அந்தளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது, சரிங்களா? ஆனால் அவர் நினச்சா அவரோட 25 வயசுக்கு அவரால் போக முடியுமா? உலகத்தில் எந்த அளவுக்கு நம்பர் 1 பணக்காரனாகவே இருந்தால் கூட நம்ம நேரத்தை கோடியாக பணத்தை கொடுத்தாலும் அதை விலைக்கு வாங்கவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதை விட உங்கள் நேரத்தை முதலீடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் வலியுறுத்துகிறேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செய்கிற தப்பு என்னன்னா, எந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு நல்ல பங்கை தேடி அலைகிறோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா, நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறத விட குப்பை பங்குகளை நிராகரிக்கிறது, இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாக்கா உங்கள் நேரமும் மிச்சம், உங்கள் பணமும் சேஃப்டியாக இருக்கும். அது எப்படின்னு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியோட முதலாளின்னு வச்சுக்கலாம். உங்கள் ஆஃபீஸுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஆன்லைனில் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. வேலை இல்லாதவங்க ஒரு 500 பேர் இன்டர்வியூவுக்கு வாசலில் நிற்கிறாங்க. இப்போ அந்த 500 பேரையும் நீங்கள் உட்கார வச்சு ஆளுக்கு 30 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணி அதில் யார் பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆவது தேவைப்படும். உங்கள் 10 நாள் உழைப்பும் காலி. ஒரு வேளை அந்த 500 பேரில் தகுதியான ஆளே இல்லைன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூக்காக செலவு பண்ண டைமும் வேஸ்ட் ஆகுது. இதே ஒரு புத்திசாலி ஹெச்ஆர் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபில்டர் பண்ணிவிடுவார். டிகிரி முடிச்சவங்க மட்டும் வாங்க அப்படின்னும் போது ஒரு 300 பேர் காலி ஆகிறான்னு வச்சுங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு 150 பேர் காலி வராங்க. அதே மாதிரி 5 வருஷம் பாண்டு போடணும் கம்பெனிக்கு அப்படின்னும் போது மீதி இருக்கிறவங்களும் காலி. கடைசியில் ஃபில்டர் ஆகி சல்லடை போட்டு எடுத்தோம்னா வெறும் 10லேருந்து ஒரு 20 பேர் தேர்வாங்க. அவங்களில் இருந்து ஒரு 5 பேரை அசால்ட்டாக 6 மணி நேரத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம தேர்ந்தெடுக்கிறத விட நிராகரிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த நிராகரிக்கிறது மூலமாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? நம்ம செலவு பண்ணுற இந்த டைம் சேவ் ஆகுது. அது மூலமாக நம்ம கால நேரம், பணம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியுது. இதுதானே முக்கியம். நான் ஒரு புக்கு ஒன்று படிச்சிருக்கேன், இழக்காதே அப்படின்னு. வருமானம் பெருக்க வழிகள், பாசிவ் இன்கம் பெறுவது எப்படி, இந்த மாதிரி டைட்டிலெலாம் நிறைய யூடியூப் வீடியோஸு, புக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஆனால் இந்த தலைப்பு வித்தியாசமாக இருந்தது, இழக்காதே அப்படின்ட்டு. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இழக்கக்கூடாது. அப்போ தான் புதுசாக நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியும். சரியா? இப்போது அது என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது, இப்போது நான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற சீக்ரெட் ஃபில்டர்ஸ், ஃபைனான்ஷியல் ஃபில்டர்ஸ், அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஃபைனான்ஷியல் ஃபில்டர்ஸை வச்சு தான் நான் ஒரு ஷேரை வாங்கலாமா எடுத்துக்கலாமா அப்படின்னு, அதை வாங்கலாமா வேணாமான்றதை ஒரு 2 நிமிஷத்தில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஃபில்டர்ஸ் யூஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வர்றது நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வர்றது PE ரேஷியோ. PE ரேஷியோ இது less than 15. PE ரேஷியோ less than 15. ஒரு கம்பெனியோட PE 15க்கு மேலே இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய அப்பார்ட் டேக்கர் கம்பெனியாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடணும்.
விலை அதிகமாக இருந்தால் அது நமக்கு தேவையே இல்லை. சரியா? அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி, கடன். இந்த டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.5 பேங்க் தவிர மற்ற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கடன் பங்கு விகிதம் இந்த 0.5க்கு மேலே இருந்ததுன்னா அது அவுட்டு, கடன்காரன் நமக்கு வேணாம். சரிங்களா? அடுத்ததான் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ROE இது கிரேட்டர் தென் 15 இருக்கணும். அடுத்தது ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். இதை இந்த ROCE வந்து கிரேட்டர் தென் 20 இருக்கணும். கம்பெனியோட லாபத்திறன் இந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா ரிஜெக்ட். சரியா? அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், இது வந்து கிரேட்டர் தென் 35. முதலாளிக்கே அவன் கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லைன்னா, கம்மியாக ஷேர் வச்சுருக்கான், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை குறைச்சினே போகிறாரு அப்படின்னா நாம் மட்டும் போய் ஏன் அதை வாங்கணும்? அதனால் அதையும் ரிஜெக்ட். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்க, இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன். அடுத்தது இதை எரேஸ் பண்ணிட்டு நான் எழுதுகிறேன். அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ இது வந்து லெஸ் தென் 3 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா 0, லெஸ் தென் 0. நெகட்டிவில் இருந்தால் சூப்பர், இல்லைன்னா தான் நம்ம யோசிக்கணும். மைனஸில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது செலக்டடு. மைனஸில் இல்லாமல் 0க்கு மேலே பாசிட்டிவில் இருந்ததுன்னா அது ரிஜெக்டடு. சரியா? நெக்ஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸ். கரண்ட் ப்ரைஸ், ஷேரோட கரண்ட் ப்ரைஸு லெஸ் தென் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிரேட்டர் தென் 0. இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கிரேட்டர் தென் 5. அப்புறம் கரண்ட் ரேஷியோ கிரேட்டர் தென் 3. இந்த ரேஷியோலாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீனர்ன்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். அடுத்தது மணி கண்ட்ரோல்ன்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். இது ரெண்டுத்துலேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷேர் நேம் டைப் பண்ணிவிட்டு என்டர் வச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் இப்போது சொல்ல வேண்டியது இருக்குது. டிஸ்க்ளைமராக கூட இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன்ஸ், தகுதிகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா செக்டார் கொஞ்சம் மாறலாம். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லும்போது கடன் டெப்ட் ஈக்விட்டின்னு நினைக்கிறேன், அது வந்து பேங்க்குக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேங்க்கை தவிர மற்ற கம்பெனிக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி பேங்கிங் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், இன்ஜினியரிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனு, இன்ஃப்ரா, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, இப்போது செமிகண்டக்டர்ஸு, ஐடி நிறைய இருக்குது இல்லையா? இது மாதிரி கன்சியூமர் குட்ஸ், FMCG, இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த விகிதங்களில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம். சரியா? ஆனால் அந்த பங்கு செலெக்ஷனில், ரிஜெக்ஷனில் நமக்கு தேவைப்படுறது. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தேவையானதை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இது யூஸ் ஆகும். நாம் தான் ராஜா, காசு வந்து நம்ம தான் முதலீடு பண்ண போகிறோம். அப்போது கண்டிஷன் போடுறதும் நம்மளாக தான் இருக்கணும். நாம் கேட்குற தகுதி அந்த கம்பெனிக்கு இல்லைன்னா டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனிக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையற்ற நிறுவனங்களில் உங்கள் நேரத்தை செலவழித்து எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. உங்கள் நிராகரிப்பு அப்படின்றது எவ்வளோ வேகமாக இருக்கோ அவ்வளோ வேகமாக உங்களோட வெற்றியும் இருக்கும். ஏன்னா நேரத்தை பாதுகாப்பது தான் ஒரு உண்மையான முதலீடு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அனுஷம் ஷேர்ஸ் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களோட டைமையும் நீங்கள் காப்பாற்றுங்க. நீங்கள் அவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணலன்னா கூட இந்த வீடியோவை அனுப்பி பத்திரமா இருப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.